கர்த்தாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த விடுமுறை வேதாக பள்ளியை இந்த 2024 சாரோன் பெந்தகோஸ்தே சபையின் சார்பாக நடத்த பாராட்டின தயவுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே இந்த பிள்ளைகளை எல்லாவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கடைசி நாள் கொண்டாட்டத்திலே இவர்கள் கற்றுக்கொண்டவைகளை நேர்த்தியாய் செய்ய கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்யும். இவர்கள் கற்றுக்கொண்ட காரியங்களை இப்பொழுதும் கர்த்தர் நீர் அபரிவிதமாய் வெளிக்கொணர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் ஆயத்தமாய் இருக்கிறார்கள். ஆசிரியர்களும் பயிற்சி கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தர் இதன் மூலமாய் அநேகரை தொட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆன்லைன்லையும் யூடியூபிலும் பார்க்கிறதான பிள்ளைகளோடும் கர்த்தர் பேசும். அநேக சிறு பிள்ளைகளை கர்த்தர் உம்மிடமாய் அழைத்து வாரும். இவருடைய ஆயத்தங்கள் சரியாய் பிரயோஜனப்படுத்தப்பட உதவி செய்யும். பிரகாசித்தல் என்கிற தலைப்பிலே இவள் எடுத்துக்கொண்ட எல்லா காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்தும். துதி கனமகிமை எல்லாவற்றையும் நமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹாய் குட்டீஸ், ரெண்டு கையும் இருக்கிறவங்க ஹல்லேலூயா சொல்லுங்க. நல்லா சத்தமா சொல்லுங்க. கிங்ஸி, நம்ம விபிஎஸ்லாம் இன்னையோட லாஸ்ட் டேயா முடிய போகுது. ஸோ இந்த பிள்ளைகளெல்லாம் இனிமே பார்க்கவே முடியாதுல்ல. யாரு இவங்கள பார்க்கவா சோகமா இருக்கு? எல்லாம் மூஞ்சி பாரு, 1000 வாட்ஸ் பல்பு போட்ட மாதிரி நல்ல பலபலன்னு வந்திருக்காங்க. இப்போ உங்க எல்லாரோட ஃபேவரட் டைம் வந்துடுச்சு. என்ன அது பார்க்கலாமா? இந்த 5 டேஸா நீங்க படிச்ச வசனம், சாங்ஸ் இது எல்லாம் நீங்க பெர்ஃபார்ம் பண்ணி காமிக்க போற டைம் வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் என்ன ப்ரோக்ராம்னு பார்க்கலாமா? நீங்க எல்லாரும் யாருப்பா சூப்பரா பண்ணுவீங்கல்ல. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம யாரை கூப்பிட போறோம்? நான் ஸ்பெஷலா இதுக்காகவே 1 டசன் முட்டை ஆர்டர் போட்டிருக்கேன். வாவ், சூப்பர். நான் ரெடி. என்ன சிக்கன் டிக்காவா இல்ல தந்தூரியா? அட, எப்போ பாரு சாப்பாடு சாப்பாடுன்னு இருக்கிற திவ்யானி. நான் சொன்னது பிகினர் குட்டீஸ், உங்களுக்காக ஸ்பெஷலா கோழி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாங்க. சரி, ஓகே. நம்ம பிகினர் குட்டீஸ் எல்லாம் வெல்கம் பண்ணிடலாமா? தினமும் ஜெபிப்பதால் வேதம் வாசிப்பதா, தினமும் ஜெபிப்பதால் வேதம் வாசிப்பதா, திட்டமாய் இயேசு ராஜா சட்டைகளை கிழிப்பார், திட்டமாய் இயேசு ராஜா சட்டைகளை கிழிப்பார். கோழி பேக் 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 பேக். Thank you. எல்லாரும் இன்னொரு டைம் கிளாப் பண்ணுங்க பிகினர்ஸ்க்கு. இப்போ பிகினர்ஸ்ல இருந்து ஒரு குட்டி பையன் கிஷோர் வந்து உங்களுக்கு இந்த 3 நாள் வசனத்தையும் உங்களுக்கு சொல்ல போறான். எல்லாரும் கிஷோர் கிளாப் பண்ணுங்க. நாள் ஒன்று பிரகாசிக்க உலகத்தில் வந்த எந்த மனுஷனையோ பிரகாசிக்கிற அந்த மெய்யான ஒளி. யோவான் 1:9. நாள் 2 சுடர்களை போல் பிரகாசித்தல். எழுந்து பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தரின் மகிமை உன்மேல் உதித்தது. ஏசாயா 60:1. நாள் 3 சுவிசேஷத்தில் ஒளியல் பிரகாசித்தல். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறந்து இருக்க மாட்டார். மத்தேயு 5:14. தேங்க்யூ. வாவ், சூப்பர்ல. நம்ம குட்டி பையன் எவ்வளோ அழகா வசனம் சொன்னான்ல. அவனை எல்லாரும் என்கரேஜ் பண்ணி நல்லா சத்தமா கிளாப் பண்ணலாமா? சரி, ஓகே. அடுத்ததா நம்ம இன்னொரு பிகினர் பசங்க 6 பசங்க வந்து மனப்பாட வசனம் சொல்ல போறாங்க. அதை கேட்கலாமா? நாள் 1 எரிந்து பிரகாசித்தல். உலகத்திலே வண்டி எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. யோவான் 1:1. யோவான் 1. நாள் 2 சுகர் அளிப்போம் பிரகாசித்தல். திரும்பி பிரகாசிக்கல்.
உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் குதித்தது. ஏசாயார் 60:1. நான் ஒன்றே சுவிசேஷத்தில் ஒளியின் பிரகாசித்தல். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. மத்தேயு 5:14. தேங்க்யூ. எல்லாரும் பிகினர்ஸ்க்கு இன்னொரு டைம் நல்லா கிளாப் பண்ணுங்க. ஓகே, இவங்கெல்லாம் சொல்ற வசனத்தை பார்த்தா சீனியர்ஸ்க்கே டஃப் கொடுப்பாங்க போல இல்ல? சரி, இப்போ நமக்குள்ள இருக்க இருள் மாறி நம்ம பிரகாசமா ஆகணும்னா நமக்குள்ள யார் இருக்கணும்? குட், வெரி குட். நமக்குள்ள ஏசப்பா இருந்தாதான் நமக்குள்ள இருக்க இருள் மாறி நம்ம பிரகாசமா மாற முடியும். யாருக்குள்ளெல்லாம் ஏசப்பா இருக்கிறாங்க? சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. உங்க எல்லாரையும் ஏசப்பா இப்ப பார்த்தா ரொம்ப ஹாப்பியா இருப்பாரு. உங்க எல்லாருக்குள்ள ஏசப்பா இருக்காங்களா? ஓகே, இப்போ நம்ம பிரைமரி குட்டீஸ் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாங்க. நம்மளுடைய வந்தது சாங்குக்கு எல்லாரும் கிளாப் பண்ணி வெல்கம் பண்ணுங்க. என்னாச்சு இந்த அக்காக்கு பாத்தீங்களா? ரொம்ப நீங்கெல்லாம் பண்ண பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து அவங்க இன்னும் பெர்ஃபார்மன்ஸ் விட்டு வெளியே வரல போல. என்னாச்சு திவ்யா, உனக்கு பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சே ரொம்ப நேரம் ஆச்சு? இல்ல இல்ல, அந்த சாங்கே எனக்குள்ள ஓடிட்டே இருக்கா, அதனாலதான் கொஞ்சம் தெரியாம பாடிட்டேன். வேற ஒன்றும் இல்லை, பிள்ளைங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு. அப்படிதானே? எல்லாரும் அவங்களுக்கு ஒருக்கா கிளாப் பண்ணுங்க. ஓகே, இப்போ மறுபடியும் பிரைமரியில இருந்து உங்களுக்காக வசனம் சொல்ல போறாங்க. ஃபர்ஸ்ட் குரூப்பா 4-1, 4-2, 4-3 வசனம் சொல்ல போறாங்க. எல்லாரும் அந்த குரூப்பை வெல்கம் பண்ணலாமா? தலைப்பு எரிந்து பிரகாசித்தல். மனப்பாட வசனம். இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார். ஏசாயா 60:19. 4-2 தலைப்பு சுடர்களைப் போல் பிரகாசித்தல். மனப்பாட வசனம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. மத்தேயு 5:16. 4-3 தலைப்பு சுவிசேஷத்தில் ஒளியில் பிரகாசித்தல். மனப்பாட வசனம். உன் வெளிச்சத்திற்கு ஜாதிகளும் உன் உதிக்கிற உன் ஒளியிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ஏசாயா 60:3. தேங்க்யூ. சூப்பர். அடுத்து தனியா வசனம் சொல்றதுக்கு ஜெசிகாவும் கார்த்திகேயனும் வர போறாங்க. எல்லாரும் ஒரு டைம் கிளாப் பண்ணுங்க. 4-1 எலும்பி பிரகாசித்தல். இனி உனக்கு சூரியன் பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தை உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய
நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார். ஏசாயா 60:19. நாள் 2 சுடர்களைப் போல் பிரகாசி. இவ்விதமாய் மனுஷர் உன் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உன் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உன் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. மத்தேயு 5:16. நாள் 3 சுவிசேஷத்தின் ஒளியில் பிரகாசி. வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகள் உன் உதிக்கும், உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். ஏசாயா 60:3. தேங்க்யூ. நாள் 1 தலைப்பு எரிந்து பிரகாசித்த. இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார். ஏசாயா 60:19. நாள் 2 தலைப்பு சுடர்களை போல் பிரகாசித்த. இவ்விதமாய் மனுஷன் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. மத்தேயு 5:16. நாள் 3 சுவிசேஷ ஒளியில் பிரகாசித்தல். சுவிசேஷ ஒளியில் பிரகாசித்தல். இவ்விதம் உன் வெளிச்சத்திடமிருந்து ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ஏசாயா 60:3. தேங்க்யூ. கிங்ஸி, இப்போ எதுக்கு நீ சம்மந்தமே இல்லாம கிளாப் பண்ண சொல்ற? நான் இப்போ இவங்க எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் கேட்க போறேன். எப்படியும் இவங்க எல்லாம் ஆன்சர் பண்ண மாட்டாங்க, அந்த கான்ஃபிடன்ஸ் தான். என்னது, நம்ம பிள்ளைங்களை பார்த்து இப்படி சொல்லிட்ட? நம்ம பிள்ளைங்கள எல்லாம் டான் கொஸ்டின் ஆன்சர் பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் பண்ணுவாங்க. நீங்களாம் பண்ண மாட்டீங்க தானே? என்ன குட்டீஸ், நீங்களாம் பண்ணுவீங்க தானே? அப்படி நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா இந்த அக்காவை மண்டையிலேயே ஒரு கொட்டு கொட்டிடலாமா? அப்படியா? அப்ப நான் கொஸ்டின் கேக்குறேன். 2வது நாள் தலைப்பு யார் சொல்ல போறீங்க? சத்தமா சொல்லுங்க. என்னப்பா ஆன்சர் பண்ணிட்டீங்க? என்ன கிங்ஸி, பாத்தியா எங்க பிள்ளைங்கள எவ்வளோ சூப்பரா சத்தமா ஆன்சர் பண்ணாங்கன்னு? என்ன குட்டீஸ், நம்ம இந்த அக்காவை மண்டையிலேயே கொட்டிடலாமா? ஓகே சூப்பர். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, சுடர்களை போல் பிரகாசித்தல்ல நீங்க கத்துக்கிட்ட கதையை ஒரு டிராமாவா பார்க்க போறோம். அதுல உள்ள 3 ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஏசப்பாக்காக கடைசி வரைக்கும் பிரகாசிச்சாங்களோ அதை இப்போ நீங்க டிராமாவா பார்க்க போறீங்க. ஓகே குட்டீஸ், நம்ம அக்கா அண்ணாலாம் வந்து அந்த டிராமாவை நம்மளுக்கு அழகா நடிச்சு காட்ட போறாங்க. அவங்கள எல்லாரையும் நம்ம கிளாப் பண்ணி வெல்கம் பண்ணிடலாமா? நேபுகாத் நேச்சாரின் கட்டளை. ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் 60 முழ உயரமும் 6 முழ அகலமுமான ஒரு பொற்சிலையை வைத்தார். பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரா என்னும் சமபூமியில் நிறுத்தினான். அங்கே இருக்கிற தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவர்களும் நீதிமான்களும் விசாரிப்புக்காரர்களும் யாவையும் அந்த சிலையின் எதிராக நின்றார்கள். சகல ஜாதிகளும் ஜனங்களும் மாஷைக்காரர்களும் மாணவர்களே, நீங்கள் முதலான எக்காலம், நாதசுரம், தம்புடு, கிண்ணரம் முதலான சத்தம் கேட்கும் பொழுது அந்த சிலையை வணங்க வேண்டும். எவராகிலும் வணங்காமல் போனால் அவர் எரிகிற அக்னி நெருப்புக்குள் போடப்படுவார்கள். யூதர்கள் ஆகிய ஷாஷாத், நேஷாத், ஆபேத் நேகு உன்னை மதிக்கவில்லை, உன்னுடைய சிலையை வணங்கவில்லை. சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோவை அழைத்து வாருங்கள். வாத்தியங்கள் முழங்கும் போது நீங்கள் பணிந்து வேண்டும். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பிவிக்க வல்லவராய் இருக்கிறார். அங்கே எரியும் அக்னி சூழலிலிருந்து எங்களை அவர் மீட்பார். நாங்கள் உம்முடைய சிலையை வணங்க மாட்டோம். யார் அங்கே? அக்கினி சூளையை சாதாரணமாக சூடாக்காமல் 7 மடங்கு அதிகமாக சூடாக்கி நம்மளுடைய இராணுவத்தில் யார் பலசாலியாக இருக்கிறார்களோ அவர்களை வைத்து இவர்களை சூளையில் போடுங்கள்.
அந்த பலசாலிகள் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ற மூணு புருஷர்களை கண்டுபிடித்து சூளையில் போடுவதற்கு கொண்டு போகும்போது சூளை அதிகமாக இருந்தபடியால் அவர்கள் இறந்து போனார்கள். அக்கினி சூளையிலே 3 பேரை மட்டும்தானே போட்டோம், 4 பேர் இருக்கிறார்களே. உன்னதமான தேவனுடைய தாசனாகிய சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, வெளியே வாருங்கள். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, உங்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் வெளியே வந்தபோது அவர்களுடைய சால்வைகள் சேதமடையாமலும் அவர்களுடைய தலைமுடி கருகு போகாமலும் அக்கினியின் மனம் அவர்கள் மேல் வீசாமலும் இருந்தபடியால் கண்டார்கள். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, தேவனை விரோதமாக ஒருவரும் இந்த தேசத்தில் பேசக்கூடாது. அப்படி பேசுகிறவர்கள் துண்டிக்கப்படுவார்கள். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை ராஜா பாபிலோன் தேசத்தில் மிகவும் உயர்ந்த ஸ்தானத்தில் உயர்த்தி வைத்தார். இந்த அக்கா அண்ணா எல்லாரும் சூப்பரா ஸ்கிப் பண்ணாங்களே, அவங்களுக்கு எல்லாரும் நல்லா ஒரு என்கரேஜ் பண்ணி நல்லா சத்தமா கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ நீங்க எல்லாரும் ஏசப்பாக்காக நீங்க எல்லாரும் சுடர்களை போல பிரகாசிப்பீங்களா? இன்னும் இவ்வளவுதான் சத்தமா? நீங்க அப்ப பிரகாசிக்க மாட்டீங்களா? சத்தம் பத்தல. ஏசப்பாக்காக எழும்பி பிரகாசிப்பீங்களா? ஏசப்பாக்கு பிடிக்காத காரியத்தை யார் செஞ்சாலும் தப்பு தான், அப்படிதானே திவ்யா? ஆமா கிங்ஸி. சரி, நெக்ஸ்ட் என்ன ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாமா? ஏசப்பாக்கு பிடிக்காத காரியம் யாரு பண்ணாலும் தப்பு, அது ராஜாவா இருந்தா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஒரு நபர் இறந்து போனாரு. அவர் யாருன்னு இப்போ 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம கூட பேச போறாங்க. அது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட் நாள்ல யாரை பத்தி படிச்சீங்க? ஓகே, அவரை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அவங்க எல்லாரையும் நம்ம கிளாப் பண்ணி வெல்கம் பண்ணிடலாமா? பிரைஸ் லார்ட்க்கா. பிரைஸ் லார்ட் நிஷாந்த். எங்கக்கா போயிட்டு வரீங்க? நானா விபிஎஸ்க்கு போயிட்டு வரேன் நிஷாந்த். விபிஎஸ்ஸா? எனக்கு விபிஎஸ் போக ரொம்ப பிடிக்கும்க்கா. இன்னைக்கு விபிஎஸ்ல என்ன சொல்லி கொடுத்தாங்க? யோவான் ஸ்தானனை பத்தி சொல்லி கொடுத்தாங்க. யோவானை பத்தியா? எனக்கு யோவானை பத்தி கொஞ்சம் தாக்கா தெரியும். இன்னும் நீங்க நிறைய சொல்றீங்களா? சொல்றேன். யோவான் எப்படி பிறந்தாருன்னு சொல்றேன். யோவானோட அப்பா பேர் தான் சகரியா, அவங்க அம்மா பேர் தான் எலிசபெத். இவங்க 2 பேரும் ஏசப்பாக்குள்ள நீதி உள்ளவங்களா இருந்தாங்க. ஆனா இவங்களுக்குள்ள ஒரே ஒரு குறை மட்டும்தான் இருந்துச்சு. இவங்க இவ்வளோ நீதி உள்ளவங்களா இருந்தோம், அவங்களுக்கு என்ன குறை இருந்தது? அவங்களுக்கு குழந்தையே இல்லை. அப்படி ஒரு நாள் சகரியா வந்து இருக்க சொல்ல தூதனானவர் அவர்கிட்ட வந்து பேசினாரு. உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான், அவனுக்கு யோவான் பேர் வை அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாரு. சகரியா வந்து அதை நம்பவே இல்லை. தேவதூதன் சொன்னதை சகரியா நம்பலையா? ஆமா நிஷாந்த், தேவதூதர் சொல்லியே சகரியா நம்பவே இல்லை. அப்ப தேவதூதர் வந்து உனக்கு ஒரு குமாரன் பிறக்கும் போது தான் நீ வந்து பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி யோவான் பிறப்பாரு. யோவான் பிறந்ததுக்கு அப்புறம் அவருக்கு யோவான் சொல்லிட்டு பேர் வச்சதுக்கு அப்புறமேட்டு தான் சகரியா பேசவே ஆரம்பிப்பாரு. சரிக்கா, யோவான் வந்து என்னெல்லாம் சாப்பிடுவாரு, எந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போடுவாரு? யோவான் வந்து ஒட்டகமயில தான் உடை அணிவாரு. வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் தான் அவர் சாப்பிடுவாரு. சரிக்கா, அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் இருக்கட்டும். யோவான் வந்து வெறும் ஞானஸ்தானம் மட்டும்தான் கொடுத்தாரா? இல்ல, யோவான் வந்து ஞானஸ்தானமும் கொடுத்தாரு, பிரசங்கமும் பண்ணாரு. என்ன பிரசங்கக்கா பண்ணாரு? மனுபுத்திரர்களே எச்சரிக்கையா இருங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறதுன்னு பிரசங்கம் பண்ணாரு. அது மட்டும் இல்லை, நம்ம ஏசப்பாக்கே யோவான் ஸ்தானம் தான் ஞானஸ்தானமே கொடுத்தாரு. ஏசப்பாக்கு வந்து ஞானஸ்தானம் கொடுக்க சொல்லும் வானம் திறக்கப்பட்டு வானத்துல இருந்து பரிசுத்த ஆவியானவர் புறாவின் மூலம் இறங்கி வந்தாரு. என்னது, பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கி வந்தாரா? ஆமா, பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்ததுக்கு அப்புறம் யோவான் வந்து ஏசப்பான்னு சொல்லி நினைச்சு அங்க இருக்க எல்லா ஜனங்கள்கிட்டயும் இவர் தான் ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தினாரு. சரிக்கா, யோவான் வந்து எப்படி இறந்து போனாரு? ஏரோது ராஜான்னு ஒரு ராஜா இருந்தாரு. அவருடைய சகோதரன் பேர் பிலிப். அவருடைய மனைவியாக ஏரோதியால அவருடைய மனைவி ஆக்கணும்னு நினைச்சு அவருடைய மனைவி ஆக்கிக்கிட்டாரு. அதை வந்து யோவான் வந்து நீங்க இப்படி பண்றது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவரை போய் கண்டிச்சாரு. அதை வந்து ஏரோதியால் வந்து இவனை எப்படியாவது பழி வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல ஒரு வஞ்சக நினைச்சுக்கிட்டு இருந்தா. அப்படி ஒரு நாள் ஏரோது ராஜாவோட
ஏரோது ராஜாவோட பிறந்த நாள் வர சொல்ல அவரோட மகளை வந்து இந்த ஜனங்கள் முன்னாடி நடனம் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார். அவளும் நடனம் ஆடி முடிச்சதுக்கப்புறம் இந்த ராஜ்யத்தில் நீ என்ன கேட்டாலும் நான் தருவேன், இந்த ராஜ்யத்தில் நீ பாதி கேட்டால் கூட நான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார். ஆனால் அவளோட தாயாகிய ஏரோதியாள் கிட்ட போய் கேட்பா. அவள் வந்து எனக்கு யோவானோட தலையை வேணும், போய் கேளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார். அவளும் போய் ஏரோது ராஜா கிட்ட எனக்கு யோவானோட தலையை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். ஏரோது ராஜாவும் யோவானுடைய தலையை எடுத்துட்டு வந்து கொடுப்பாரு. ஏரோதியால் எதுக்கு யோவானுடைய தலையை கேட்டாங்க? ஏரோது ராஜா வந்து அவருடைய சகோதரனாகிய மனைவியை வந்து இவருடைய மனைவி ஆக்கிக்கிட்டதுனால யோவான் வந்து போய் கண்டிச்சது அவங்களுக்கு பிடிக்காததுனால எப்படியாவது பழி வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு சரியான சந்தர்ப்பம் வர சொல்ல யோவானுடைய தலையை கேட்டு அவளை பழி வாங்குவா. இது யோவானுடைய ஜஸ்ட் ஒரு வாழ்க்கை சரித்திரம் தானே, எதுக்கு உங்களுக்கு விபிஎஸ்ல இதை உங்களுக்கு ஸ்பெஷலாக சொல்லித்தராங்க? இதை நம்ம வாழ்க்கை சரித்திரமாக மட்டும் பார்க்காம யோவான் வந்து ஏசப்பாக்காக எரிந்து பிரகாசித்தது போல நம்மளும் ஏசப்பாக்காக எரிந்து பிரகாசிக்கணும். நீங்களும் யோவானை போல ஏசப்பாக்காக எரிந்து பிரகாசிப்பீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ. இனிமேல் எப்போ யோவான் ஸ்நானன் பற்றி உங்கள்கிட்ட கேட்டாலும் நீங்கள் மறக்க மாட்டீங்க தானே? ஞாபகம் வச்சுருப்பீங்களா? ஆமா கிங்ஸி, என்னை தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட நான் யோவான் ஸ்நானகரை பற்றி கரெக்டாக சொல்லுவேன். என்ன குட்டீஸ், நீங்களும் கரெக்டாக சொல்லுவீங்களா? ஓகே திவ்யா, நான் உன்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும் திவ்யா. நம்ம வாழ்கிற வாழ்க்கையே ஒரு சாட்சி தானே? ஆமாம் கிங்ஸி, நம்ம வாழ்க்கையே ஒரு சாட்சி தான். நம்ம நல்லபடியாக வாழ்ந்தா அது நல்ல சாட்சி, நம்ம கெட்ட வழியாக வாழ்ந்தா ஏசப்பாக்கு கீழ்ப்படியாம கெட்ட வழியில வாழ்ந்தோன்னா இந்த மாதிரி வாழக்கூடாதுன்னு அது ஒரு கெட்ட சாட்சி. அதே மாதிரி தான் நம்ம இந்த உலகத்தில் நிறைய பேர் ஏசப்பாக்காக தங்களுடைய வாழ்க்கையை சாட்சியாக தங்க உயிரையே கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஃபேமிலியில் உள்ள எல்லாருக்கும் ஏசப்பா மேலே அவ்வளோ ஒரு அன்பு. அந்த அன்பு நிமித்தமாக அவங்க எல்லாரும் ஏசப்பாக்காக எப்படி வாழ்கிறாங்கன்னு பார்ப்போமா? பா, என்ன ஒரு அன்பு இல்லை, இதெல்லாம் சாதாரண விஷயமே இல்லைல்ல. ஸோ அந்த அன்பை பற்றி நம்ம இந்த ஸ்கிட்டில் பார்க்கலாமா? எல்லாரும் அவங்களுக்கு கிளாப் பண்ணி வெல்கம் பண்ணிடலாமா? அநேக மிஷனரிகள் தம் வாழ்க்கையை கர்த்தருக்கு அர்ப்பணித்து இறுதி வரைக்கும் நிலைத்திருந்து தேவனுக்காக எரிந்து பிரகாசிக்கிற ஒளியாக திகழ்ந்தார்கள். அநேகர் தம் சொந்த தேசத்தை விட்டு பிற தேசத்திற்கு போய் கர்த்தருக்காக தங்களை முழுமையாக அர்ப்பணித்து இருக்கிறார்கள். அவர்களில் ஒருவரான கிரஹாம் ஸ்டூவென்ஸ்டைன் என்னும் ஆஸ்திரேலிய மிஷனரியை குறித்து குறு நாடகமாக இப்பொழுது பார்ப்போம். கிரஹாம் ஸ்டெயின் 1941ஆம் ஆண்டு குயின்ஸ்லாண்டில் உள்ள பாமூச் என்னும் இடத்தில் பிறந்தார். தனது 10வது வயதில் ஒரு கிறிஸ்துவ எழுப்புதல் கூட்டத்தில் கலந்து கொண்ட ஸ்டெயின் தேவனுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஆர்வம் கொண்டு இயேசுவுக்காக வாழ தன்னை ஒப்பு கொடுத்தார். தன் பள்ளி படிப்பை முடித்த பிறகு தன் வாழ்க்கை முழுவதையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார். ஸ்டெயின் இந்தியாவில் தொழுநோயாளிகள் அவல நிலையை அறிந்து கொண்ட ஸ்டெயின் 1965ஆம் ஆண்டு இந்தியாவின் மேல் பாரம் கொண்டவராய் இந்திய மண்ணுக்கு வர முடிவு செய்தார். ஹலோ கிரகாம் ஸ்டெயின், எப்படி இருக்கீங்க? உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். வாங்க ஐயா, எப்படி இருக்கீங்க? உங்களுடைய இந்திய மிஷினரி ஊழியம் எப்படி இருந்தது? இந்தியாவில் அநேகர் வறுமையிலும் தரித்திரத்திலும் காணப்படுறாங்க. கிறிஸ்துவின் அன்பை பற்றி அறியாமல் அநேகர் அழிந்து போகிறார்கள். அவர்களிடத்தில் சுவிசேஷம் செய்ய அநேக மிஷினரிகள் தேவை. இந்தியாவில் தொழுநோயாளிகள் மத்தியில் தொண்டு செய்து இயேசுவை பற்றி அறிவிக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன் ஐயா. நல்லது கிரகாம் ஸ்டெயின், உங்களைப் போல அநேக மிஷினரிகள் இந்தியாவுக்கு தேவை. இந்தியாவில் அநேகர் இருளில் இருக்கிறார்கள். அவரை மீட்டு ஒரு வெளிச்சத்தின் நிலத்திற்கு கொண்டு வருவதற்கு உங்களை மாதிரி அநேக மிஷினரிகள் தேவைப்படுகிறார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் செல்வதற்கான எல்லா வேலையும் நான் பார்த்துக்கொள்கிறேன். நன்றி ஐயா. நன்றி. இந்தியாவில் தொழுநோயாளிகளின் அவல நிலையை தெரிந்து கொண்ட ஸ்டெயின் 1965ஆம் ஆண்டு இந்தியாவின் மேல் பாரம் கொண்டவராய் இந்திய மண்ணுக்கு வந்தார். இந்தியாவில் இவாஞ்சலிக்கல் மிஷனரி சொசைட்டி ஆஃப் மயூர்பங்கில் சேர்ந்து மிஷனரி வாழ்க்கையை வாழ தன்னை ஒப்பு கொடுத்தார். கிரஹாம் ஒரிசாவில் உள்ள மயூரில் உள்ள பாரிபாடா என்னும் ஊரை சேர்ந்த பகுதியில் வந்து அங்கிருந்த ஆதிவாசி மக்கள் மத்தியில் தங்கியிருந்த தொழுநோயாளிகளுக்கு சேவை செய்யவும் நற்செய்தி அறிவிக்கவும் இந்தியா வந்து சேர்ந்தார்.
கிரஹாம் ஒரிசாவில் உள்ள மயூரில் உள்ள பாரிபாடா என்னும் ஊரை சேர்ந்த பகுதியில் வந்து அங்கிருந்த ஆதிவாசி மக்கள் மத்தியில் தங்கியிருந்த தொழுநோயாளிகளுக்கு சேவை செய்யவும் நற்செய்தி அறிவிக்கவும் இந்தியா வந்து சேர்ந்தார். இந்த ஜனங்கள் மிகவும் அறியாமல் இருக்கிறார்களே, இவர்களுக்கு எப்படியாவது இயேசுவை பற்றி சொல்லி ரட்சிப்புக்கு நேராக வழி நடத்த வேண்டும். இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களை பாவங்கள்லாம் மன்னித்து உங்களை விடுதலையாக்குவார். இயேசுவை நம்புங்கள். 1966 கிரஹாம் ஒரு சிறிய தொழுநோய் மருத்துவமனையை ஆரம்பித்தார். 1980 100 தொழுநோயாளிகள் தங்கி சிகிச்சை பெறும்படி அதை பெரிய தொழுநோய் மருத்துவமனையாய் விரிவுபடுத்தினார். அது மட்டுமல்லாமல் அந்த ஊரின் மொழியை கற்று அங்குள்ள ஆதிவாசி மக்கள் மத்தியில் நற்பணி செய்து அநேகரை ஆத்தும ஆதாயம் செய்தார். ஆகவே ஆங்காங்கே திருச்சபைகள் ஏற்படுத்தப்பட்டது. தேவனே, உம்முடைய ஊழியத்தை இவ்வளவாய் ஆசீர்வதித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் உம்முடைய ஊழியத்தில் என்னை எடுத்து பயன்படுத்தும். 1983 ஊழிய வாஞ்சை உள்ள கிளாடிஸ் என்ற செவிலியரை மணந்தார். இருவரும் சேர்ந்து தேவனுக்காக சேவை செய்யவும் மற்ற ஆதிவாசி இன மக்களுக்காக நற்செய்தி பணியை செய்யவும் தொடங்கினார்கள். கர்த்தர் இவர்கள் குடும்பத்தை ஆசிர்வதித்து எஸ்தர், பிலிப் மற்றும் தீமோத்தேயு என்கிற 3 பிள்ளைகளை கொடுத்தார். நாம் குடும்பமாக சேர்ந்து தேவ ஊழியத்தை நிறைவேற்றுவோம். நானும் உங்களுடன் சேர்ந்து தேவனுக்காக பணியாற்ற விரும்புகிறேன். கிளாடிஸ், நான் தீமோத்தேயும் பிலிப்பையும் கூட்டிட்டு மனோகர்பூரில் நடக்கிற தொழுநோயாளிகள் கூட்டத்துக்கு போகிறேன். ஊழியம் செய்கிறதுக்காக நாங்கள் 3 பேரும் அங்கே போகிறோம். நாங்கள் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறோம். நீயும் எஸ்தரும் இங்கேயே இருங்க. இங்கே இருந்து இந்த நோயாளிகள்லாம் பார்த்துக்கணும். சரிங்க. சிறு பிள்ளைகளை கர்த்தர் ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்த வேண்டும். சிறு வயதிலிருந்தே அவங்க கர்த்தருக்காக வாழ நாம தான் வழிகாட்டணும். கிரகாம் ஸ்டைனும் அவருடைய 2 மகன்களும் மனோகர்பூரில் செல்ல புறப்பட்டனர். மனோகர்பூர் செல்ல பல மலைகளை கடக்க வேண்டும். அந்த ஊரில் மின்சாரம், அடிப்படை வசதிகளும் இல்லாத ஒரு சிறிய கிராமமாய் இருந்தது. 1999 ஆண்டு ஜனவரி மாதம் 22ஆம் தேதி கிரகாம் ஸ்டைனும் அவருடைய மகன்களும் மனோகர்பூரில் உள்ள ஊழியத்தை முடித்துவிட்டு வீடு திரும்பினார். ஊழியெல்லாம் நல்லபடியாக முடிந்தது. ரொம்ப இருட்டிடுச்சு, களைப்பாக வேறு இருக்குது. நம்ம கொஞ்ச நேரம் ஜீப்லேயே ஓய்வெடுப்போம். ஆமாப்பா, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. நம்ம ஜீப்லேயே படுத்து தூங்கிடலாம். கிரகாம் ஸ்டைனும் அவருடைய மகன்களும் ஜீப்பில் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அங்கிருந்த தீவிரவாதிகள் அந்த ஜீப்பை பார்க்கிறார்கள். டேய், அங்க பாருங்கடா, அது யாருன்னு தெரியுதா? அந்த வெள்ளைக்காரன் தான்டா. அவனை தாண்டா ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருக்கோம். அவன் தாண்டா ரொம்ப நாளா தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கான். இன்னைக்கு அவனுக்கு ஒரு முடிவு கட்டணும்டா. ஆமாண்டா, தொழுநோயாளிகளை கவனிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதோ வெள்ளைக்கார தெய்வத்தை பரப்புறான்டா. ராமு, தாமு, நீங்க எல்லாரும் இந்த ஜனங்களை இங்க வராதபடி பார்த்துக்கொள்ளுங்க. மீதியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், ஓகேவா? ஆம் தலைவரே. ஏய், அந்த ஜீப்பை அடிச்சு உடைங்கடா. நம்ம ஜீப்பை அடிக்கிறாங்க. பயமா இருக்கு டாடி, ரொம்ப பயமா இருக்கு டாடி. ஏசப்பா, பிள்ளைகளை தேவன் மிகவும் நம்ம நேசிக்கிறார். அப்பாவை இருக்க பிடிச்சுக்கணும். டேய், அந்த வைக்கோலை எடுடா, நெருப்ப பத்த வைங்கடா. என்னெல்லாம் பண்ணா, இதோட இவன் கதை முடிஞ்சது. அப்பாவை கட்டி பிடிச்சுக்கோ. ஒண்ணு இல்ல, ஒரு பெரிய ஒரு பிரகாச ஒளி வானத்துல இருந்து நம்ம கிட்ட இறங்கி வருதுடா. என்னால் அது உணர முடியுது. பிள்ளை, நம்ம ஏசப்பா கிட்ட போக போறோம். டாடி, ரொம்ப எரியுது டாடி, மூச்சு விடவே முடியல. பிடிச்சுக்கப்பா, எரியுது டாடி, சகிச்சுக்கோங்கடா. ஒன்றும் இல்லடா, நம்ம சந்தோஷத்துக்கு போக போறோம். ஏய், இதோட எனக்கு கதை முடிஞ்சிச்சு. செத்துட்டான்டா. இப்பதான்டா எனக்கு நிம்மதியா இருக்கு. இது மாதிரி யாரு இது மாதிரி வந்தாலும் அவனுக்கு இதே கதிதான்டா. கிரகம் மூலம் ஆசிர்வாதம் பெற்ற ஆயிரக்கணக்கான ஆதிவாசிகள் குடும்பத்தினர்கள் கதறி அழுத சம்பவம் இந்திய தேசத்தை குலுக்கியது. இந்த நேர்காணலான உங்களிடத்தில் சில கேள்விகள் கேட்க நான் விரும்புகிறேன். கேளுங்க. வணக்கம் அம்மா.
இந்த கொடூர சம்பவத்தை குறித்து இந்தியா தேசிய பட்டணத்தில் இந்த கொலைகளை எந்த தண்டனைக்கு வேண்டிய உங்களுக்கு கேள்விகள். என் கணவனையும் என் மகனையும் கொலை செய்தவர்களை நான் மன்னிக்கிறேன். இந்த தேசத்தையே நான் நேசிக்கிறேன். இனி நீங்கள் உங்கள் சொந்த தேசமாக ஆஸ்திரேலியாவுக்கு திரும்ப போகலாம் என்று எண்ணுகிறீர்களா? இல்லை, இந்த மண்ணிலே நான் இருந்து என் கணவன் விட்டு சென்ற ஊழியத்தை செய்து தேவனுக்காக மகிமையாய் பிரகாசிக்க விரும்புகிறேன். அநேகரை ஆண்டவருக்குள்ளாக வழிநடத்த விரும்புகிறேன். பிரியமானவர்களே, கிரஹாம் ஸ்டெயின் ஒரு கோதுமை மணியாக தேவனுக்காக இந்திய மண்ணில் விதைக்கப்பட்டிருக்கிறார். கடைசி வரைக்கும் கிரஹாம் ஸ்டெயின் தேவனுக்கு முன்பாக உண்மையாக ஊழியம் செய்து மகிமையாக பிரகாசித்தார். ஸ்டெயினின் குடும்பத்தினர் தேவனுக்காக ஆற்றிய பணிகள் ஏராளம். தன் கணவரையும் மகனையும் கொன்றவர்களை கூட மன்னித்து கிறிஸ்துவின் மேலும் இந்த தேசத்தின் ஜனங்களின் மேலும் கிளாடிஸ் வைத்திருக்கும் உண்மையான அன்பையும் குறித்து நாம் பார்த்தோம். அவர்கள் ஆற்றிய நற்பணிகளின் நிமித்தம் இந்திய அரசு அவர்களுக்கு பத்மஸ்ரீ விருதை வழங்கி கௌரவித்தது. நாமும் கிறிஸ்துவுக்காக அநேக ஆத்மா அறுவடை செய்கிற ஒரு நல்ல வாழ்க்கையை செய்து கர்த்தருக்காக இந்த உலகத்தில் சுடர்களைப் போல எரிந்து பிரகாசிப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பா, எவ்வளோ சூப்பரா, எவ்வளோ ஒரு ரியலாக நமக்காக ஆக்ட் பண்ணி காமிச்சாங்களே. இதுக்காக அந்த சீனியர்ஸை ட்ரைன் பண்ண டீச்சர்ஸ்க்கும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்ம சத்தமாக ஒரு கிளாப் பண்ணலாமா? நம்ம தப்பே பண்ணலனாலும் மற்றவங்க நம்ம கிட்ட சாரி கேட்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஆனால் தன்னுடைய கணவர் 2 பிள்ளைங்க எல்லாரையும் கொன்னதுக்கு அப்புறம் கூட அவங்களுக்கு எப்படி ஒரு மன்னிக்கிற இருதயம் வந்துச்சு பார்த்தீங்களா? இதுதான் ஏசப்பாவை போல மாறுறது. அவரை போல மாற மாற நமக்குள்ள இருக்க கசப்பு, கோபம் எல்லாமே கண்டிப்பா நம்மளை விட்டு போயிடும். என்ன குட்டீஸ், ஏசப்பாவை போல நீங்க எல்லாரும் கண்டிப்பா மாறுவீங்களா? மாறனாலும் ஏசப்பாவோட அன்பு கண்டிப்பா நம்மள மாற்றும். எல்லாரும் சொல்லுங்க, ஏசப்பாவின் அன்பிற்கு நிகரில்லை. எல்லாரும் மாறுவீங்களா ஏசப்பா போல? சரி, ஓகே கிங்ஸி, நெக்ஸ்ட் எனக்கு புதுசா ஒருத்தரை பத்தி கத்துக்கணும் போல இருக்கு. என்ன பண்ணலாம்? அக்காக்கு புதுசா கத்துக்கணுமா? நம்ம எல்லாரும் சேர்ந்து அக்காக்கு ஒரு ஸ்டோரி சொல்லி கொடுக்கலாமா? வேண்டாமா? சத்தமே இல்ல. ஓகே, சீனியர்ல இருந்து கிருஷிக்கான ஒரு அக்கா நம்ம சார்பா அக்காக்கு ஒரு ஸ்டோரி சொல்லி கொடுக்க போறாங்க. கிளாப் பண்ணி வெல்கம் பண்ணலாமா? ஹலோ குட்டீஸ், என்ன எல்லாரும் தூங்கிட்டு இருக்கீங்க? ஹலோ சொன்னா சொல்ல மாட்டீங்களா? என்ன காலையில் யாருமே சாப்பிடல போல, இவ்வளோ டயர்டாக இருக்கீங்க? ஏண்டா? சரி, எல்லாரும் சேர்ந்து சத்தமாக ஒரு அலையிலியா சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் 3 நாளும் 3 கதை படிச்சிருப்பீங்க. நான் இன்னைக்கு உங்களுக்கு 3வது நாள் கதையை சொல்ல போகிறேன். 3வது நாள் யாரை பார்த்து படித்தோன்னு ஞாபகம் இருக்கா? யாரை பார்த்து? இன்னைக்கு நான் உங்களுக்கு கொர்னேலியோ பற்றி தான் சொல்ல போகிறேன். கொர்னேலியோ இத்தாலியா என்னப்படும் பட்டாளத்தில் செசரியா என்னும் பட்டணத்தில் 100க்கு அதிபதியாக வாழ்ந்து வராரு. அவர் தேவன் பக்தி உடையவரும் குடும்பத்தாருடன் தேவன் பயத்துடன் எல்லாருக்கும் தான தர்மங்கள் செஞ்சிட்டு இருந்தார். அவர் அன்னைக்கு ஒரு நாள் ஜெபத்துக்கு ஆயத்தமாயிட்டு இருக்கும்போது அவர் ஏறக்குறைய ஒரு 9ஆம் மணி வேலையில் ஜெபம் பண்ணிட்டு இருந்தார். அப்போது அவருக்கு ஒரு தரிசனம் வருது. என்ன தரிசனம்? யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கா? பரவாயில்லையே. சரி, என்ன தரிசனம்னா, இந்த மாதிரி தூதன் வந்து நீ பண்ணுற ஜெபங்களும் தான தர்மங்களும் தேவன் அவர் நினைவூட்டப்பட்டு இருக்காரு. அதனால நீ வந்து உன்கிட்ட இருக்க மனுஷங்கள் இருந்து யோப்பா பட்டணத்தில் சீமோன் என்ன மறுபேர் கொண்ட பேதுருவை அழிக்க அனுப்பு அப்படின்னு சொல்கிறாரு. கொர்னேலியும் சரின்னு சொல்லிடுறாரு. தூதன் போன அப்புறம் அவர் குடும்பத்தார்லேருந்து 2 பேரும், அதுக்கடுத்து தேவ பக்தி உள்ள ஒரு போர் வீரன்லேருந்து ஒருத்தரையும் அமுச்சு விட்றாரு. அவங்களும் மறுநாளே கிளம்பி போகிறாங்க. என்ன எல்லாரும் ஒரு மாதிரி சோகமாகவே இருக்கீங்க? என்னாச்சு? எல்லாரும் தூங்கிகிட்டே இருக்கீங்க. சரி, கவனிங்க. இந்த மாதிரி அவங்களும் போகிறாங்க. அப்படி போகிறப்ப
பேதுருவும் வந்து ப்ரேயர் பண்ணுறதுக்காக 6ஆம் மணி வேலையில் மேல் மாடிக்கு போகிறாரு. அவருக்கு வந்து அப்போ ரொம்ப பசியில் இருந்தார். அதனால அவங்க வேலைக்காரங்க கிட்ட எனக்கு சமைச்சு வைங்கன்னு சொல்கிறாரு. அவங்களும் சமைக்கிறதுக்காக போயிட்டாங்க. அப்போது திடீர்னு அவர் ஞான திருஷ்டி அடைந்து அவளுக்கு ஒரு காட்சி கண்ணுக்கு முன்னாடி வருது. இந்த மாதிரி காட்டு மிருகங்கள், அப்புறம் ஊரும் பிராணிகள், 4 கால் ஜீவன்கள் எல்லாம் வானத்துலேருந்து இறங்குது. ஒரு சத்தம் கேட்குது, அதை நீ அடித்து புசின்னு. அதற்கு இவன் சொல்கிறான், அதெல்லாம் வந்து தீட்டாச்சே, நான் இது வரைக்கும் சாப்பிட்டதில்ல, எப்படி சாப்பிட்றதுன்னு கேட்குறான். அதுக்கு மறுபடியும் அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி நீ நல்லவைகள் எல்லாம் தீட்டென்று எண்ணாதே அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கு அவனும் வந்து இல்லை, நான் இது வரைக்கும் சாப்பிட்டதில்லன்னு சொன்னதுனால அவர் செகண்ட் டைமும் சொல்கிறாரு அது சாப்பிடு அப்படின்னு. அவன் கேட்கல. 3ஆவதோடையும் சொல்கிறாரு, அவர் கேட்கல. அதுக்கடுத்து அந்த பட்சிகள் எல்லாம் வந்து வானத்தை நோக்கி மறுபடியும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. பேதுரு இதை பார்த்தே யோசிச்சுட்டு இருக்கான். அந்த டைம் கொர்நேலியும் ஒரு 3 பேர் அமுச்சு விட்டார்ல, அவங்களாம் வந்து தேடி வராங்க. சீமோன் என்று மறுபேர் கொண்ட பேதுரு எங்கே அப்படின்னு எல்லாருக்கிட்ட விசாரிக்கிறாங்க. அப்போ வந்து பேதுருக்கு வந்து தேவன் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு 3 மனுஷங்க உன்னை தேடி வராங்க, நீ போ அவங்கக்கிட்ட போய் பேசு அப்படின்னு சொல்கிறாரு. நான் தான் அவங்கள அமுச்சு விட்டேன்னு சொல்கிறாரு. அதனால அவனும் போகிறான். போய் நான் தான் பேதுரு, என்ன விஷயம் சொல்லுங்கன்னு கேட்குறப்ப அவனும் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி எங்களுக்கு 100க்கு அதிபதியாக கொர்நேலியுக்கு ஒரு தரிசனம் வந்துச்சு, உங்களை கூப்பிட்டு வர சொல்லி அப்படின்னு மொத்த கதையை சொல்கிறாங்க. அதே மாதிரி அவனும் வந்து உள்ள 3 மனுஷர்களையும் கூப்பிட்டு அவங்கள உபசரித்து மறுநாளே எல்லாரும் செசரியா பட்டணத்துக்கு கிளம்புறாங்க. அப்படி அவங்க கிளம்பி போன அப்புறம் கொர்நேலியுக்கு விஷயம் தெரிஞ்சிருது, இந்த மாதிரி பேதுரு வராருன்னு. அதுக்காக பேதுரு எவ்வளோ பெரிய பாஸ்டர், ஸோ அவங்களாம் வராங்கன்னு தெரிஞ்சோடனே அவங்க குடும்பத்தார் எல்லாரையும் கூப்பிட்டு அவங்க வீட்டில் வச்சுருக்கான். இந்த மாதிரி பேதுரு வந்தோடனே கொர்நேலியை போய் அவர் காலில் விழுறாரு. அப்போ பேதுரு என்ன சொல்கிறாருன்னா, நானும் உன்னை போல் ஒரு மனுஷன்தான், எனக்கு இந்த மரியாதை வேணாம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கடுத்து கொர்நேலியை வந்து சொல்கிறேன், இந்த மாதிரி என்னோட குடும்பத்தார் அவங்க எல்லோரும் வந்திருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசுங்கன்னு சொல்கிறப்ப பேதுரு வந்து பேசுகிறான். தேவன் வந்து பட்சபாதம் இல்லாதவர், அவர் வந்து வேறுபாடெலாம் பார்க்க மாட்டாருன்னு சொல்லி அதை பற்றி பேசுகிறான். நானும் இப்போ தான் அதை பற்றி புரிஞ்சுக்கிட்டேன். நான் யூதர், நீங்கள் அந்நிய ஜாதிகள், நான் உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு ஒரு இது இருக்குது, இருந்தாலும் நான் பேசலாம் அப்படின்றத எனக்கு வந்து தேவன் இப்போ தான் எனக்கு புரிய வச்சாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து என்ன ஆகுனா, அவர் வந்து தேவனை பற்றி எல்லாருக்கிட்டையும் சுவிசேஷம் சொல்கிறாரு. அங்கேருந்து அந்நிய ஜாதிகள் எல்லாருக்கும் அபிஷேகம் இறங்கி அவங்களும் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்குறாங்க. இதுலேருந்து என்ன தீர்மானம்னா, நம்ம வந்து தேவனை பற்றி அறியாதவங்க கிட்ட நம்ம தேவனின் அன்பை சொல்லணும். அதுக்கடுத்து அவங்கள பாவத்திலேருந்து மீட்டு நம்ம வாழ்வில் நடந்த அதிசயங்கள், அற்புதங்கள், தேவனால் நடந்த அதிசயங்கள், அற்புதங்கள் எல்லாத்தையும் அவங்கக்கிட்ட சொல்லி தேவனுடைய விலையேற பெற்ற ரட்சிப்பை கொடுத்து அவங்களுக்கு கிறிஸ்துவின் அண்டே சேர்த்து கொள்ளணும். இதுலேருந்து நாம் என்ன தீர்மானம் எடுக்கணும்னா, முதல்ல நம்ம வந்து தேவனுக்கு பயப்படணும். 2வது, நம்ம சுற்றி உள்ள எல்லாரும் தேவனின் பயப்படுற வழியில் நடத்தணும். 3வது ரொம்ப முக்கியமானது, நம்மளால் முடிஞ்ச உதவியை இல்லாதவங்களுக்கு செய்யணும். 4வது என்னென்னா, நீங்கள் வந்து வேறுபாடு பார்க்கக்கூடாது. படித்தவங்க, படிக்காதவங்க, வெள்ளையாக இருக்காங்க, கருப்பாக இருக்காங்கல்ல, வேறுபாடு பார்க்கக்கூடாது. அவங்க எல்லாருக்கும் தேவனோட அன்பை சரிசமமாக சொல்லணும். அவங்களையும் ரட்சிப்பின் வழியில் நடத்தி ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்க வைக்கணும். தேங்க்யூ. ரொம்ப தேங்க்யூ கிருஷிகா, ரொம்ப சூப்பராக கதை சொன்னீங்க. நானும் வந்து எல்லாரையும் வந்து ஈக்குவலாக தான் பார்ப்பேன். ஏன்னா ஏசப்பாவோட கண்களில் நம்ம எல்லாருமே என்ன ஈக்குவல் தான். ஓகேவா? அந்த அக்காவுக்கு நல்லா கிளாப் பண்ணிடலாமா? சரி, நம்ம கிங்ஸி அக்காவை எங்கே காணோம்? குட்டீஸ், நீங்கள் யாராச்சும் எங்கேயாச்சும் பார்த்தீங்களா? இனிமேல் உங்களெல்லாம் பார்க்காம எப்படி தான் இருக்க போகிறனோ, எனக்கு ஒரே ஃபீலிங்காக இருக்குது. ஐயோ கிங்ஸி, இதெல்லாம் உனக்கு ஓவரா தெரியலையா? இவங்களை மிஸ் பண்ண மாட்டியா? நம்ம இனி இவங்களை எப்படி பார்ப்போம்? நான் ஏன் மிஸ் பண்ண போறேன்? நம்மளோட VBS தானே முடிஞ்சிருக்கு, சண்டே கிளாஸ் ஒன்றும் முடியலல்ல. நம்மளுக்கு எல்லா சண்டேஸும் 5, 7, 9ன்னு சொல்லிட்டு 3 சர்வீஸ்லையும் இந்த டைமில் நமக்கு சண்டே கிளாஸ் நடக்கும். யாரெல்லாம் இங்கே VBSக்கு வந்திருக்கீங்களோ அவங்களும் சண்டே கிளாஸ் வந்து அட்டன் பண்ணுவீங்க. எல்லாரும் என்ன அட்டன் பண்ணுவீங்களா சண்டே கிளாஸு? உங்கள் எல்லாரையும் சண்டே கிளாஸில் நாங்கள் பார்க்கலாமா? வருவோன்னு சொல்கிறவங்களாம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஓகே, இப்போ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச டைம் வந்துட்டு, நீங்கள் இந்த 5 நாளும் சமத்தா இருந்தீங்கல்ல, உங்களுக்குலாம் கிஃப்ட் கொடுக்கணுமா வேண்டாமா?
ஓகே, நம்ம கிஃப்ட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு நம்ம தலைமை போதகர் ரெவரண்ட் டாக்டர் ஜேசுதாஸ் அவர்களை இங்கே நம்ம வரவேற்கலாமா? பிரைஸ் தி லார்ட். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா அல்லேலூயா சொல்லணும். சரி, இந்த விபிஎஸ்ல இன்னைக்கு தான் இந்த சபைக்கு நாங்கள் புதுசாக வந்திருக்கோன்றவங்க மாத்திரம் அந்த பிள்ளைங்க எழுப்பி நில்லுங்க பார்க்கலாம். வெரி குட். சரி, நம்ம சபையில் இருக்கிற மற்ற பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து இவங்களுக்கு நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுக்க போறோம். உன்னை எத்தனை பேர் அங்க இருக்காங்க பார்ப்போம். சரி, புதிதாக கிட்டத்தட்ட ஒரு 10 பிள்ளைங்களுக்கு மேல இந்த விபிஎஸ்க்கு வந்திருக்கிறாங்க. நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுங்க பார்க்கலாம். எல்லாரும் சத்தமா கைத்தட்டுங்க நல்லா. சரி, உட்காந்துக்கோ. இந்த விபிஎஸ்ல நல்லா பாட்டு பாடினவங்களா ஒரு அல்லேலூயா சொல்லு பார்க்கலாம். நல்ல வசனம் படிச்சவங்களா அல்லேலூயா சொல்லு. இந்த விபிஎஸ்னுடைய தலைப்பு என்னன்னு சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க. பிரகாசித்தல். பிரகாசித்தல்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு சூரியன் பிரகாசிக்குதா? எத்தனை பேருக்கு ரொம்ப சூடா இருக்கு? ரொம்ப சூடா இருக்குன்னு ஒரு அல்லேலூயா சொல்லு பார்க்கலாம். இப்ப சூடா இருக்குன்னு நீ சொல்றதுனால சூரியன் சூட்டை குறைச்சிருமா? நோ நோ, சூப்பர், குறைக்காது. இன்னும் சூடு என்ன செய்யும்? அதிகமாகும். இதே போலதான் இந்த உலகத்தில் இருக்கிற நீங்கள் எங்க போனீங்கனாலும் இருக்கிற இடத்துல சூடா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சுத்தி இருக்கிறவங்களும் குளிர்ந்து இருந்தாலும் நீ எப்போதும் சூடா இருக்கணும். ஆமேன்னு சொல்றியா? ஆமா, நீங்க எல்லாம் நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணீங்க. பிகினர்ஸ்ல இருந்து சீனியர் வரைக்கும் குறுகிய காலத்துல எல்லா காரியங்களையும் நல்லா செஞ்சீங்க. இல்ல நல்லா நேரா உட்காந்துருங்க பார்க்கலாம். ஆமா, இந்த உலகம் ஒரு இருளான இடம். பொய் சொல்றது, திருடுறது, கீழ்ப்படியாம இருக்கிறது, இது எல்லாம் இருட்டு. சத்தமா சொல்ல பார்க்கலாம். பொய் சொல்றது, திருடுறது, கீழ்ப்படியாம இருக்கிறது, இதெல்லாம் என்னது? இருள். இதுல உண்மையை பேசுறது வெளிச்சம். ஏன்னா அக்கினிக்குள்ள போயிட்டு வந்திருக்கான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. ஆமா, உண்மையை பேசுறது பிரகாசிக்கிறது. சத்தமா சொல்லு பார்க்கலாம். எல்லாரும் ரைட் ஹேண்ட தூக்கு. என் வாழ்க்கையில் உண்மையை எப்போதும் பேசுவேன். பொய் சொல்ற சூழ்நிலை வந்தா சொல்ல மாட்டேன், உண்மையை தான் சொல்லுவேன். கையை கீழே போட்டுரு. இப்ப நீ எங்கெல்லாம் உண்மையை பேசுறியோ அங்கெல்லாம் நீ என்ன செய்யற? பிரகாசிக்கிற. உன்னை சுத்தி நிறைய பேர் பொய் சொல்றவங்க இருப்பாங்க. ஆனா நீ பொய் சொல்லாம இருக்கும்போது நீ பிரகாசிக்கிற. அம்மா அப்பாக்கு, ஆசிரியர்களுக்கு நான் நல்ல கீழ்ப்படிவேன்றவள ஒரு அல்லேலூயா சொல்லு. ஆமா, அதுக்கு பேரு பிரகாசிக்கிறது. சர்ச்சில் பாஸ்டர் சொல்றத கேட்கறது பிரகாசிக்கிறது. சரியா? அதனால நீங்க எல்லா வாழ்க்கையில நல்லா பிரகாசிக்கணும். கர்த்தர் உங்களை பிரகாசிக்க வைப்பார். இந்த விபிஎஸ்னால நீங்க கற்றுக்கொண்ட எல்லாத்தையும் நல்லா வாழ்க்கையில பயன்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு இந்த 6 நாட்களாக டீச் பண்ண டீச்சர்ஸ் நல்லா டீச் பண்ணாங்களா? கூட ஹெல்பர்ஸ் எல்லாம் இருந்தாங்களா? இங்க படிக்கட்டுல ஏறி இறங்கும் போதெல்லாம் கூட கைப்பிடிச்சு இறக்குனாங்களா? டெய்லி சுண்டல் சாப்பிட்டியா? ஜூஸ் குடிச்சியா? எல்லாம் நல்லா 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 வருது. அப்ப அவங்க எல்லாம் சும்மா செய்யல, எல்லாருமே ஆண்டவருக்காக சேர்ந்து தானே செஞ்சாங்க. அதனால அவங்களுக்கெல்லாம் நீங்க சேர்ந்து ஒரு கைத்தட்டல் கொடுங்க பார்க்கலாம். நல்ல கைத்தட்டல் கொடுங்க. ஆமா, இப்ப எல்லா டீச்சர்ஸும் வாங்க. பிகினர்ஸ்ல இருந்து சீனியர் வரைக்கும் இருக்கிற இவர்களுக்கு கற்றுக் கொடுத்த எல்லா ஆசிரியர்களும் என்னுடைய இடது பக்கத்துக்கு வாங்க. இவர்களுக்கு உதவி செய்த ஹெல்பர்ஸ் எல்லாரும் என்னோட வலது பக்கத்துக்கு வாங்க. தம்பி கொஞ்சம் பின்னால போய் உட்காந்துரு. ஆமா, எல்லாரும் முன்னால வாங்க. வாமா வாமா. பிகினர்ஸ் எல்லாரும் வா வா வா. இங்க வந்து நெல்லு எல்லாரும். எல்லாரும் போஸ் கொடுங்க. நீங்களாம் தான் சேர்ந்து
இந்த 6 நாட்களாக இவர்களுக்கு உதவி முன்னால வாங்க. வாங்க வாங்க வாங்க, நல்லா வாங்கம்மா, நல்லா வாங்க, முன்னால வாங்க. ஹெல்பர்ஸும் வந்துருங்க, யாரெல்லாம் உதவி செய்தவர்கள் எல்லாரும். கிளாப் மாத்திரம் தட்டக்கூடாது, நன்றி சொல்லணும். சூப்பர் ஏந்திரா, நீ தாண்டா சரியான ஆளு. கிளாப் தட்டுறது மாத்திரம் இல்லை, என்ன சொல்லணும்? இவங்களெல்லாம் சேர்ந்து நன்றி சொல்ல வை, சத்தமா சொல்லு, நன்றி சொல்லணும் எல்லாருக்கும். சரியா? நான் 1 2 3 சொல்லுவேன், நீங்க கை தட்டி we thank you, நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். சொல்றியா எல்லாரும் சேர்ந்து? 1 2 3 ஸ்டார்ட். சத்தமா சொல்லு, இன்னும் சத்தமா சொல்லு. God bless you, thank you. சரி, இப்பொழுது உங்களுக்கு எத்தனை பேருக்கு gift வேணும்? எனக்கு வேணாம் பாஸ்டர்ன்றவங்கள எந்திரி பார்க்கலாம், எனக்கு வேணும்ன்றவங்களா கை தூக்க பார்க்கலாம். ஆமா, கண்டிப்பாக உங்களுக்கான பரிசு பொருள் உண்டு. சரியா? உங்களுடைய gift உங்க டீச்சர்ஸ்ட கொடுத்துருவேன், நீங்க கிளாஸ்ல போய் அதை நீ வாங்கிக்கணும். இப்போ எந்தெந்த செக்ஷன்ல இருக்கிறியோ நீ நல்லா கை தட்டி மற்றவங்களை நல்லா உற்சாகப்படுத்தணும். சரியா? ஆமா. Students and teachers gift. Beginner A section Kingsley. Beginner B Kanimori. Beginner C Rajita. Beginner D section Mercy Beulah. Beginner E section Sweta. Next primary teachers ready ஆருங்க. Primary A Niveda. Primary B section Shilina. Primary C section Blessy. Primary D Lydia. Primary E section Sharon. Junior A section Abisha. Junior B section Josephine. Junior C section Sharon Pushpam. Junior D section Manasri. Junior E section Vijayarani. Senior A section Savior. Senior B section Prabha. Senior C section Viji. Senior D section Pramila. Teachers gift Sister Mona Priya, Sister Divya, Sister Kirti, Sister Manasri, Sister Epsiba, Sister Sheba. Helpers Sister Belangani, Sister Meena Amuda. Next clap பண்ணுங்க, clap பண்ணுங்க students. Sister Meena, Sister Amuda, Sister Deepa, Sister Jacqueline, Sister Sarah, Sister Sujata, Sister Nahomi, Sister Rekha, Sister Nagomi, Sister Steffi, Sister Kamsala, Sister Jaysri, Lakshmi. ஸோ உங்களுக்கு இந்த நாட்களில் உதவி செய்த எல்லாருக்கும் gift கொடுத்தாச்சு, உங்களுக்கெல்லாம் கொடுத்தாச்சு. ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னால் இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணும்போது கூட இருந்து உதவி செய்த இன்னும் ஒரு சிலர் இருக்கிறாங்க, அவர்களுக்கு நம்ம gift கொடுக்கணும். கொடுக்கலாமா, கொடுக்கூடாதா? கண்டிப்பாக கொடுப்போம். அதில் முதலாவதாக நன்றாக உதவி செய்து எல்லாரோடும் இணைந்து இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிற சரண்யாவுக்கு ஒரு gift நம்ம கொடுப்போம். கைகளை தட்டி. அடுத்ததாக இதில் கூட இருந்து உதவி செய்த தினேஷுக்கு நம்ம ஒரு gift கொடுப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கூட இருந்து மியூசிக்லாம் போட்டு உங்களுக்கு உதவி செய்த ஜானுக்கு ஒரு gift கொடுப்போம். பொருட்கள்லாம் வாங்கி உதவி செய்த செந்திலுக்கு ஒரு gift கொடுப்போம். செந்திலுடைய பையன்ட்ட அந்த gift நம்ம கொடுப்போம். கைகளை தட்டி. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சரி, இப்பொழுது நம்ம சர்டிஃபிகேட் எல்லாருக்கும் கொடுக்க போறோம். கொடுத்து இவர்களை நாம் ஆசீர்வதிப்போம். நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாரும் கடைசி நாள்ல எத்தனை பேர் போட்டோல இருந்த போட்டோக்கு போஸ்ட் கொடுத்தாங்களா? கை தூக்கு பார்க்கலாம். போட்டோல இருக்கியா? சரி, போட்டோல இருக்கிற எல்லாருக்கும் சர்டிபிகேட் உண்டு. உன் போட்டோ பார்க்கணுமா? சரி, இப்ப சர்டிபிகேட் வாங்கிட்டு போய் வீட்டில் என்ன செய்வ? உன் போட்டோ அதுல இருக்குல்ல, அதனால அப்பாட்ட கொடுத்து அம்மாட்ட கொடுத்து ஒரு ஃப்ரேம் போட்டு வச்சுக்கோ, வீட்டில் ஒட்டி வச்சுக்கோ. வச்சுப்பியா? அதை பார்க்கும் போதெல்லாம் பிரகாசித்தல் அதை பத்தி சொல்லு. ஓகேயா? சரி சரி, உன் போட்டோவை நான் இப்ப காட்ட போறேன். சரியா? முதல்ல பிகினர்ஸோட சர்டிபிகேட் காட்டுறேன். நீங்க எல்லாரும் சேர்ந்து கை தட்ட போறீங்க. கை தட்டலாமா? வெரி குட், நல்லா கை தட்டுங்க பார்க்கலாம்.
நல்லா அழகா இருக்கியான்னு பாரு. பிரைமரி போட்டோ காட்டுறேன், சர்டிபிகேட். கைகளை தட்டி பிரைமரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வாழ்த்துவோம். அடுத்து ஜூனியருக்கான சர்டிபிகேட். நீங்கள் இதுல இருக்கிறீங்க, கைகளை தட்டி அவர்களை உற்சாகப்படுத்துவோம். கடைசியாக சீனியருக்கான சர்டிபிகேட். இந்த ஒவ்வொரு காரியத்துக்காகவும் இதுக்கு பின்னால ஒவ்வொருத்தர் ரொம்ப பிரயாசப்பட்டிருக்காங்க இல்லையா? ஒரு காரியம் நடக்கணும்னா அதுக்கு பின்னால நிறைய பேர் எஃபர்ட் போட்டிருக்காங்க. பாஸ்டர் உள்பட எல்லாரும் எஃபர்ட் போட்டு தான் அதை பண்ணியிருக்காங்க. இதுக்கு எல்லாம் கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். சரியா? எல்லாரும் அப்படியே நம்ம எழுப்பி நிற்கிறதுக்கு முன்னால இந்த சர்டிபிகேட்டை கொடுத்துட்றேன். கொடுத்த பிற்பாடு நீங்கள் உங்க கிளாஸுக்கு போய் இதை நீங்க வாங்கிக் கொள்ளலாம். வாங்கிக்கலாமா? பிகினர் A செக்ஷன் கிங்ஸி. Beginner B section, Sister Kanimuri. Beginner C section. Beginner D section. Primary teachers, primary A section. Primary A section, Sister Niveda. Primary B, Shalina. Primary C, Blessy. Primary D, Lydia. Primary E, Sharon. Junior A section, Sister Abisha. Junior B, Sister Josephine. Junior C section, Sharon. Senior teachers ready irukku. Junior D, Manasvi. Junior E section, Viji. Senior section A, Brother Xavier. Senior B section, Sister Prabha. Senior C section, Sister Pramila. சரி, உங்க இன்ஸ்பெக்ஷன் நான் பார்த்ததுல வின்னர்ஸ் நான் அனௌன்ஸ் பண்றேன். நீங்க கைகளை தட்டி அந்த குரூப்பை நீங்க என்கரேஜ் பண்ணலாம். பிகினரில் கொடுக்கப்பட்டதான தலைப்புகளில் மனப்பாட வசனம், அவர்களிடத்தில் கேட்கப்பட்ட கேள்விகள், சார்ட் ஒர்க்கு, டிசிப்ளின், புத்தகத்தை சரியாக முடித்தது, இந்த 5 அடிப்படையில் கொடுக்கப்பட்ட மதிப்பெண்களில் இ செக்ஷன் 39 மதிப்பெண்கள் எடுத்து பிகினர் இ செக்ஷன் ஸ்வேதா அந்த வகுப்பு முதல் இடம் பெறுகிறது. பிரைமரியில் கொடுக்கப்பட்ட தலைப்புகளில் பி செக்ஷன் 37 மதிப்பெண்கள் பெற்று முதலிடம் பெறுகிறது. ஜூனியர் செக்ஷன்ல மானஸ்ட்ரியோடைய செக்ஷன் வின்னராக அறிவிக்கப்படுகிறது. சீனியரில் பி செக்ஷன் பிரபா அவர்களுடைய வகுப்பு வின்னராக 37 மதிப்பெண்கள் எடுத்து அறிவிக்கப்படுகிறார்கள். சரி, இதுல வின்னர் அப்படி தோல்விலாம் ஒன்றும் கிடையாது. மார்க் எல்லாம் 1 மார்க் 2 மார்க்ல தான் வித்தியாசம். 35, 36, 37 தான். ஆனா எதுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாலும் நன்றாக வசனத்தை கற்றுக்கொண்டு கர்த்தருக்குள் கீழ்ப்படிந்திருந்தால் அதுவே கர்த்தருடைய பார்வையில் பிரீதியா இருக்கும். எல்லாரும் முழங்கால் போடுறீங்களா? முழங்கால் போடுங்க, நேர் முட்டி போடுங்க, எல்லாரும் கண்களை மூடுங்க. முக்கியமான நேரம் நம்ம ஜெபிக்க போறோம். ஆன்லைன்லயும் பார்க்கிறதான சிறு பிள்ளைகள் பெற்றோர்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை பிரகாசிக்க வைப்பார். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து என்று வேதம் சொல்லுகிறது. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிப்பிக்க சொன்ன தேவன் உங்களையும் அவர் பிரகாசிப்பிக்க வைப்பார். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, இயேசுவே, எங்களுக்கு இந்த 6 நாட்களை கொடுத்தீர், நல்ல ஒரு வகுப்பை எங்களுக்கு கொடுத்தீர், நல்ல ஒரு இடத்தை எங்களுக்கு கொடுத்தீர், சாரோன் பெந்தேகோஸ்தே சபையை கொடுத்தீர். இந்த உஷ்ணமான நேரத்திலும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் வரவும் 3 நாட்கள் நாங்கள் தங்கியிருக்கவும் எங்களுக்கு கிருபை கொடுத்தீங்க. இதற்காக எல்லாரும் பிரயாசப்பட்டோம். இதற்காக ஆண்டவர் உதவி செய்தார். அநேகர் உங்களுக்கு gift எல்லாம் கொடுக்க உதவி செய்தாங்க. அவங்களுக்காகவும் நம்ம சேர்ந்து ஜெபிக்க போறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஏரியால இருந்து உங்களுக்கு ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்தாங்க. அவங்களுக்காகவும் நம்ம ஜெபிக்க போறோம். எல்லாரும் இணைந்து செய்த இந்த ஊழியத்தில் கர்த்தருடைய கரம் இருந்தது. ஆகவே எல்லாரும் உங்களை ஒப்பு கொடுங்க.
நான் உங்களுக்கு ஜெபிக்க போறேன். பிதாவே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, சிறு பிள்ளைகளுடைய ஊழியத்தை எங்கள் கைகளிலே கொடுத்தீர். இந்த 6 நாட்களாக உம்முடைய சமூகத்துக்கு வந்து உம்முடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். அநேக புதிய பிள்ளைகளை அழைத்து வந்தீர். எங்கள் சபை பிள்ளைகளையும் கர்த்தர் போஷித்தீர், பயிற்சி கொடுத்தீர். இதற்காக ஒப்பு கொடுத்த எல்லா ஆசிரியர்களுக்காய் ஸ்தோத்திரம், ஹெல்பர்ஸுக்காய் ஸ்தோத்திரம், ஸ்நாக்ஸ் மற்றும் காரியங்களுக்காக உதவி செய்த அநேக விசுவாசிகளுக்காய் ஸ்தோத்திரம், பொருட்கள் கொடுக்க உதவி செய்த விசுவாசிகளுக்காய் ஸ்தோத்திரம், பணத்தினாலும் பொருட்களினாலும் இந்த ஊழியத்தை தாங்கின ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம், மீடியாவுக்காய் ஸ்தோத்திரம், ஆண்டவரே மியூசிக் போட்ட பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம், பாடல்களுக்காய் ஸ்தோத்திரம், ஆண்டவரே இந்த பொருட்களை வாங்க கொடுத்த பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்க கிருபையும் இரக்கமும் தயவும் இந்த 6 நாட்களாய் இருந்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் செய்த சகல உபகாரங்களுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பிரகாசித்தலை குறித்து உம்முடைய பிள்ளைகள் கற்றுக்கொண்டார்கள். விதைகளை நாங்கள் விதைத்திருக்கிறோம். இது 30, 60, 100 விளைய உதவி செய்யும். எந்த நிலமும் பாழ்பட்டு போகாத நிலமாய், வழியருகே இல்லாத நிலமாய், கற்பாறையின் நிலமாய், முள்ளுள்ள இடமாய் இல்லாதபடிக்கு விளைச்சலுள்ள நிலங்களாய் கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த பிள்ளைகள் உலகத்தில் இருக்கிறார்கள். அவர்களை சுற்றிலும் பாவங்கள் நெருங்கி இருப்பதை நாங்கள் உணர்கிறோம். இது சவாலான நாட்கள் என்பதை நாங்கள் உணர்கிறோம். ஆனாலும் இதன் மத்தியிலே உம்முடைய பிள்ளைகள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய், ஒளியின் பிள்ளைகளாய், கீழ்ப்படிதலுள்ள பிள்ளைகளாய் இந்த பிள்ளைகளை கர்த்தர் எழுப்ப வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அடுத்த தலைமுறையினை கர்த்தரே உம்முடைய சந்ததியாய் எழுப்ப வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இதற்காய் பிரயாசப்பட்டு உழைத்து தங்களுடைய நேரத்தை கொடுத்து அநேகர் லீவ் எடுத்தெல்லாம் இதற்காய் வந்தார்கள். தங்கள் வேலைகளை எல்லாம் விட்டு வந்தார்கள். அதற்கேற்ற பலாபலனை பரலோகம் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய ஆளுகை, உடைய சித்தம் இங்கு பிரயாசப்பட்ட வந்த பிள்ளைகள் எல்லோரோடும் இருக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஊழியத்தை கர்த்தர் மகிமைப்படுத்தும். உமக்கென்று செய்கிற இந்த ஊழியத்தை கர்த்தர் பிரகாசிக்க செய்யும். ஆசீர்வதியும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் சிநேகமும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாரும் அப்படியே உட்காருங்க. அப்படியே பிள்ளைங்க எல்லாம் உட்காரு. யாரும் எழும்பாதீங்க, எல்லாம் உட்காருங்க. உங்க டீச்சர்ஸ் வந்து உங்களை கூட்டிட்டு போவாங்க. அது வரைக்கும் அப்படியே உட்காரு, எல்லாரும் உட்காரு.